இந்த இனியா பாப்பா வீட்டில் இருந்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை அவங்களாச்சும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கள வெளில தள்ளிட்டு அவங்களுடைய மாமனார், அவங்களுடைய கணவர்னு சொல்லி அவங்க கிரியேட் பண்ணுற பிரச்சனைலாம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பாக்கியா தன்னுடைய ஹோட்டல் பிஸ்னஸை மூடவே மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி சின்ன மெஸ்ஸாச்சும் நடத்தியே தீருவேன்னு ஒரு விடாமுயற்சியோடு வந்து செயல்பட்டுட்டு இருக்காங்க. இதில் இப்போ வந்து தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு கோபி. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், அவர் வந்து ஒரு பேங்க்கில் இந்த லோன் தராதவங்களுக்கு வாங்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸை ஒழுங்காகவே நடத்தாமல் பாக்கியா பழனிசாமியோட பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடியே துரத்தி அந்த பிஸ்னஸை அம்போன்னு விட்டார். அப்புறம் ராதிகா தன்னுடைய பணத்தை கொடுத்து இவருக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்தாங்க. அந்த பணத்தை அவர் திருப்பி தரலை. பாக்கியாவுக்கு நடுவில் ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டார். அந்த ஹோட்டலில் வந்து பிரியாணியில் எதையோ கலந்துலாம் வந்து பிரச்சனை பண்ணார். அந்த பணத்தையும் பாக்கியாவுக்கு திருப்பி தரல. ஸோ அவரோட வாழ்க்கையில் அவருக்கு பணம் கொடுத்த ராதிகாவுக்கும் சரி, அவர்கிட்ட பணத்தை இழந்த பாக்கியாவுக்கும் சரி பணத்தெல்லாம் கொடுக்கல. இப்போ என்ன பண்ணுறாருனா, அவருக்கு இருக்கிற ஒத்த பிஸ்னஸையும் விட்டுட்டு காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பாக்கியாவுடைய ஹோட்டலை பார்த்துக்கிறதுக்கு இவர் கூட வராராம். எதுக்குன்னா பாடி கார்டு மாதிரி. யாராச்சும் பிரச்சனை பண்ணால் வந்து அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இங்கேயே உட்காந்துக்கிட்டு காதலை காமிக்கிறாராமா. இதில் அந்த கவுன்சிலர் வந்து பிரச்சனை பண்ணால் இப்போ போகிறேன் அப்புறம் வரேன் அப்படின்னா, இவெல்லாம் ஒரு ஆளா, வந்தால் வரட்டும் போனால் போட்டோம், நான் யார் தெரியுமா, நானே ஒரு பெரிய ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டான் வேலைலாம் பார்த்துட்டு இவங்க கடையை மூடிட்டு போகும்போது பைக்கில் போனால் அவர் பின்னாடியே காரில் சிரிச்சுக்கிட்டே போகிறார். ஸோ அப்போ இதுக்கு நடுவில் இப்போ புதுசாக வர தகவல்கள் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ராதிகாவுடைய கதாபாத்திரம் திருப்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. நான் வந்து போன இடத்துலலாம் உங்களை மிஸ் பண்ணேன்னு சொல்லி வர போகிறாங்களா, இல்லை அவங்க கிட்டக்க இவர் வந்து பேசி எனக்கு பாக்கியாவை பிடிச்சிருக்குன்னா நீங்கள் பாக்கியாவே கல்யாணம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு முன்னாள் மனைவி வந்து அதுக்கு முன்னாள் மனைவி கூட சேர்த்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்களா, இதெல்லாம் கதையாக காமிச்சு தான் 1500 எபிசோடு ஓட்ட போகிறாங்களா, எதுக்கு தான் இந்த கதை வந்து பயணித்து எங்கெங்கே தான் போகுது, இழுக்கணுங்கிறதுக்காக மட்டும் எடுக்கிறாங்களான்னு பல கேள்விகள் இருக்குது. இந்த எல்லா கேள்விகளுக்கும் இடையில் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கதையை முடிச்சு விட்ருங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு நடுவில் நம்ம கேட்குறதெல்லாம் கதையில் எதுக்காக ஆரம்பிச்சிங்க, ஒரு இல்லத்தரசியின் கதைன்னு ஆரம்பித்து அவங்க முன்னேறதை காமிங்கடானா, எதையோ பண்ணி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இனியாவோட வாழ்க்கை இப்போ காலியாகி திருப்பி அவங்க வீட்டில் வந்து உட்காந்துருவாங்க போல். இதில் இவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னே புரியல. நல்லவங்களாக இருந்தால் அப்படி தான், திறமையானவங்களாக இருந்தால் அப்படி தான், பொண்ணாக பிறந்தாலே இப்படி தானுங்கிற மாதிரி கதை போகிறத பற்றி உங்கள் கருத்து என்ன, இந்த கதையில் திருப்பி ராதிகா வரப்போகிறாங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். கோபியும் பாக்கியாவும் சேரலாமா கூடாதா?